வணக்கம்பா. இன்னைக்கு ஒரு குட்டி குருவியின் கதையை பற்றி பார்ப்போம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு குட்டி குருவி வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த குட்டி குருவி எப்பவும் சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு பறக்கும்போது விசில் அடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு வந்த சில பெரிய பறவைகள் குட்டி குருவி ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சுங்க. உடனே குட்டி குருவிய வம்புக்கு இழுக்க ஆரம்பிச்சுச்சுங்க. அதுல ஒன்னு சொல்லுச்சு, ஏ குட்டிக்குருவியே, எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுற? நீ என்ன இந்த உலகத்திலேயே பலசாலியான பறவையா, இல்ல எங்கள மாதிரி உயரமா பறக்கிற பறவையா? எதுக்கு இந்த ஆட்டம்னு கேட்டு சிரிச்சுச்சுங்க. அந்த பறவைகள் கிண்டல் செஞ்சதால ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. குட்டிக்குருவி, நாம ரொம்ப குட்டியா இருக்கோம், நம்மளால ரொம்ப உயரமா பறக்க முடியலன்னு அது வருத்தப்பட்டுட்டு இருந்துச்சு. அப்பத்தான் அங்க வந்தாரு ஆந்தை தாத்தா. ஏன் இப்படி சோகமா இருக்க குட்டிக்குருவின்னு கேட்டாரு. ஆந்தை தாத்தா அதுக்கு உடனே நடந்ததையெல்லாம் சொல்லுச்சு குட்டிக்குருவி. அதை கேட்ட ஆந்தை தாத்தா சொன்னாரு, ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு குணாதிசயத்தை அந்த கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அதை சரியா பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு உன்னை அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நீ அழகா பாடுற, அழகா ஆடுற, இது உன்னோட தனித்தன்மை. இது அந்த பெரிய பறவைகளால செய்ய முடியாது. அதை விட்டுட்டு அவங்க செய்யற சாதாரண வேலைய நீ செய்ய முடியலையேன்னு வருத்தப்படுறதில்ல, எந்த புரோஜனமும் இல்லைன்னு சொல்லுச்சு. இத கேட்ட குட்டிக்குருவி, அடடா, இது தெரியாம அவங்கள பார்த்து பொறாமப்பட்டுட்டனே, இனிமே அந்த பறவைகள் வந்தா நான் என்னோட திறமைகளை காட்டி அவங்கள ஜெயிச்சிடுறேன்னு சொல்லுச்சு. அதுக்கு ரொம்ப பலமா சிரிச்சாரு ஆந்தை தாத்தா. சிரிச்சிட்டு சொன்னாரு, அவங்க செஞ்ச தப்பையே நீயும் செய்யாத. உன்னோட திறமைய நீ நம்பணுமே தவிர அதை யார்கிட்டையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ உன்னோட வாழ்க்கைய வாழுன்னு சொன்னாரு. நீ இது மாதிரி தாழ்வு மனப்பான்மையில சிக்கி தங்களோட போட்டி போடணும், அதனால உனக்கு மன உளைச்சல் வரணும்னே சிலர் உன்கிட்ட தவறா பேசுனா அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு உனக்கு எது சந்தோஷமோ, எது செய்ய முடியுமோ, எது செய்ய விருப்பமோ அதை செய். திரும்ப உன்னை யாராவது வம்பிழுத்தா காது கேட்காத மாதிரி அடுத்த பக்கம் போயிடுன்னு சொன்னாரு. அன்னையிலிருந்து அந்த குட்டி குருவி காட்டு பகுதியில ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுச்சு. அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த காட்டு குருவிகளும் குட்டி குருவியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுச்சுங்க. என்னப்பா, கதை நல்லா இருந்துச்சா?